بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை புகழ்ந்தவனாக நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய அமர்வை நான் ஆரம்பிச்சுகின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய அமர்வின் தலைப்பாக இசாபத்து சுன்னா அஃதலு மின் கத்ரத்தில் அமல், அதிகமான அமல் செய்வதை விட சுன்னாவுக்கு நேர்படியான உடன்பாடான ஒரு அமலை செய்வது சிறப்புக்குரியது என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக, உளத்தூய்மையோடு செயல்படக்கூடியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் படைத்திருப்பதாக கூறுகின்றான். இந்த ஆயத்திலே அல்லாஹு தஆலா அல் முல்க் என்ற அத்தியாயத்தின் 2வது வசனம் வலமகுல் அக்ஸர், செயலால் அதிகமானவர் யார் என்று அல்லாஹு தஆலா கூறவில்லை. மாற்றமாக உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக, உங்களில் யார் சுன்னாவுக்கு உளத்தூய்மையோடு செயல்படக்கூடியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக என்றதை அல்லாஹு தஆலா கூறுகின்றான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, உதாரணத்தின் மூலமாக அதை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். சுன்னத்துல் ஃபஜ்ரி, ஃபஜ்ரு தொழுகையின் சுன்னத்தான தொழுகை 2 ரக்காத்துக்கள் தொழுவது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது. அதிலே யுஸன்னு ஃபீஹா தக்ஃபீஃப், நீண்ட சூறாக்களை ஓதுவதை விட சிறிய சூறாக்களை இலகுபடுத்தி ஓதுவது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது, நபி வழியாக ஆக்கப்பட்டுள்ளது. ஒரு மனிதன் கூறுகின்றான், உரீதன் ஒத்தீலல் கிராஅத்த, சுபஹு தொழுகையிலே சுன்னத்தான தொழுகையிலே கிராஅத்தை நீளமாக்க நாடுகிறேன், விரும்புகிறேன் என்று கூறி சூரத் அல் மஆரிஜ் என்ற அத்தியாயத்தையும் அல் இன்சான் என்ற அத்தியாயத்தையும் அவன் ஓதுகிறான். அதே போல ருக்கூஉ சுஜூதையும் நீளமாக்குகிறான். இவ்வாறு நீளமாக்குவது உஹிப்பு, மேலும் சுஜூதில் இருக்கும் நிலையில் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வதை நான் விரும்புகிறேன் என்று ஒரு மனிதன் கூறுகின்றான். இவ்வாறு ஒரு மனிதன் கூறுகின்ற பொழுது இன்னொரு மனிதன் கூறுகின்றான், யுஸல்லி ஸலாத்தல் ஃபஜ்ரி ரக்அத்தைனி கஃபீஃபத்தைனி, நான் சுபஹு தொழுகையின் முந்திய சுன்னத்தை 2 ரக்காத்துக்களையும் இலகுவாக சிறிய சூறாக்களை ஓதி தொழுகிறேன். முதல் ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவோடு குல் யா ஐயுஹல் காஃபிரூன், அல் காஃபிரூன் என்ற அத்தியாயத்தை நான் ஓதுகிறேன். 2வது ரக்காத்திலே குல் ஹுவல்லாஹு அஹத், அல் இக்லாஸ் என்ற அத்தியாயத்தை ஓதுகிறேன். இந்த இருவரிலும் யார் சிறந்தவர் என்றால் 2வதாக கூறிய மனிதர்தான் சிறந்தவர். ஏனென்றால் அன்னஹு அஸாப சுன்னா, அவர் சுன்னாவுக்கு நேர்பட்டு விட்டார். இத்திபாஉ சுன்னா அஃதல், சுன்னாவை பின்பற்றுவது பின்துயர்வது ஏற்றமானது என்ற வகையில் 2வது நபர் முதல் நபரை விட சிறப்புக்குரியவர். இன்னும் ஒரு செய்தியை நாம் இங்கு உதாரணத்துக்கு சொல்லலாம். ஸலாத்து 11 ரக்அத்தன் ஃபி தராவீஹ் அஃதலு மின் ஸலாத்தி 20, தராவீஹ் தொழுகையிலே 23 ரக்அத்துக்கள் தொழுவதை விட 11 ரக்அத்துக்கள் தொழுவது சிறப்பு. ஏன்? அது நபிகளாருடைய சுன்னாவுக்கு உடன்பாடானது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறியதா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், வமா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஸீது ஃபி ரமலான வலா ஃபி கைரிஹி அலா 11 ரக்அத்தன், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரமலான் அல்லாத காலங்களிலே 11 ரக்அத்துக்களை விட அதிகப்படுத்த மாட்டார்கள் என்ற செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ருப்பமா சல்லா ஸலாஸ அஷர ரக்அ, சில வேளைகளில் 13 ரக்காத்துக்கள் தொழுவார்கள் என்ற செய்தியும்
புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு மனிதன் கூறுகின்றான், உரீது அன் அசூம குல்லு தஹர், காலம் முழுக்க நோம்பிடிப்பதற்கு நான் விரும்புகிறேன், நாடுகிறேன். வேறொரு மனிதன் கூறுகிறான், அசூமு யோமன் உஃப்திரு யோமன், ஒரு நாள் நோம்பு நோற்று மறுநாள் நோன்பை விட்டு அடுத்த நாள் நோம்பு நோற்று அடுத்த நாள் நோன்பை விட்டு இவ்வாறு ஒவ்வொரு நாள் விட்டு விட்டு நோம்பு நோற்பதை நான் விரும்புகிறேன் என்று கூறுகின்றான். இந்த இருவரிலும் இரண்டாவது நபர் அஃதலு, சிறந்தவராயிருக்கும். அன்னு அகல்லு அமலன், அவர் செயலினால் குறைவாக இருப்பதுடன் அவர்தான் சிறந்தவர். காரணம், என்னு அசாப சுன்னா, அவர் சுன்னாவுக்கு உடன்பட்டிருக்கிறார், நபிகளாருடைய வழிமுறையை அவர் பின்பற்றுகிறார். இன்னொரு உதாரணத்தையும் கூறலாம். இன்சான் சல்லா ஹல்ஃபுல் மகாம் பஅத தவாஃப், தவாஃப் செய்ததற்கு பின்னால் மகாம் இப்ராஹிமுக்கு, தவாஃப் செய்ததற்கு பிறகு மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் ஒருவன் நீண்ட சூறாக்களை ஓதி தொழுகிறான், ருக்குவையும் சுஜூதை நீளமாக்குகிறான். அடுத்த மனிதன் மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் முதல் ரக்காத்திலே சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் காஃபிரூன், குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற சூறாவையும், இரண்டாம் ரக்காத்திலே சூரத்துல் இஹ்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவையும் ஓதி தொழுகிறான். இந்த இருவரிலும் யார் சிறந்தவன் சொன்னால் இரண்டாவது நபர். ஏன்? அவர் நபிகளாருடைய சுன்னாவுக்கு உடன்பட்டிருக்கிறார். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.